Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டவர் தேஜஸ்வி யாதவ். அவர் 1273 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. 900 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்றப்போ அடுத்த சுற்றுல கிட்டத்தட்ட 1200 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்றது செய்தியாக வந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் தலைவரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ தேஜஸ்வி யாதவும் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். அங்கே பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். பெரும்பாலான தொகுதிகளில் பாஜக மற்றும் ஜேடியு தான் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு சில இடங்களில் மட்டும்தான், அதாவது 48 இடங்களில் மட்டும்தான் மற்ற கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் முன்னிலையில் இருக்கிறது. 4 இடங்களில் மற்றவர்கள், அதாவது சுயேட்சைகள் முன்னிலையில் இருக்கிறாங்க. ரகோபூர் சட்டமன்ற தொகுதியில் தேஜஸ்வி யாதவ் போட்டியிட்டார். அந்த சட்டமன்ற தொகுதியில் இப்போது 1200 வாக்குகள் அவர் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் வேட்பாளரே பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தேஜஸ்வி இப்போது பின்னடைவை சந்திக்க சதீஷ்குமார் யாதவ் அப்படின்னு பாஜகவுடைய வேட்பாளர் அவர் முன்னிலையில் இருக்கிறார். 12230 வாக்குகளை பெற்று பாஜக வேட்பாளர் முன்னிலையில் இருக்க 10957 வாக்குகளை பெற்று தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படின்றதான் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.